ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வருகின்ற பிப்ரவரி 5ஆம் தேதி, அதாவது வரும் புதன்கிழமை நடைபெற இருக்கிறது. இதற்கான பரப்புரை நாளைய தினம் முடிவடைய இருக்கிறது. இதனையடுத்து இன்று விடுமுறை தினம் என்பதால் ஈரோடு கிழக்கு தொகுதிக்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலுமே அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக, நாம் தமிழர் மற்றும் சுயேட்சை வேட்பாளராக இருக்கக்கூடிய அனைவருமே இன்று அதிகாலை முதலே தீவிர வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அந்த வகையில் நாம் தமிழர் கட்சியினர் பன்னீர்செல்வம் பூங்காவில் அமைந்துள்ள சிஎஸ்ஐ பிரப் தேவாலயம் முன்பு தேவாலயங்களுக்கு வந்து செல்லக்கூடிய கிறிஸ்தவர்களிடம் வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். மற்றொரு பகுதியில் நின்று கொண்டிருந்த தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் தந்தை பெரியாரால் ஈரோடு மாவட்டத்துக்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நன்மைகள் குறித்து அச்சிடப்பட்ட நோட்டீஸ்களை விநியோகம் செய்திருந்தனர். அதில் தமிழ்நாட்டின் அடையாளமாக திகழும் தந்தை பெரியாரை ஈரோட்டில் வந்து மண்ணு என்று ஆணவத்துடன் பேசிய தலைவர்களை புறக்கணிப்போம் என தெரிவித்து என்ற வாசகம் அடங்கியதை அந்த அச்சிடப்பட்ட வசனங்கள் அடங்கியிருக்கக்கூடிய வாசகத்தை நோட்டீஸையும் வழங்கியிருக்கின்றனர். இதை அறிந்த நாம் தமிழர் கட்சியினர் உடனடியாக அங்கு வந்து இந்த நோட்டீஸை வழங்கிய தந்தை பெரியார் திராவிட கழகத்தைச் சேர்ந்த 2-3 பேர் நபர்களை தாக்கியும் அவர்கள் வைத்திருந்த நோட்டீஸை கிழித்தெறிந்தும் பிரச்சாரங்களில் ஈடுபட்டிருந்தனர். தொடர்ந்து தந்தை பெரியார் திராவிட கழகமும் நாம் தமிழர் கட்சியினரும் சண்டை ஈடுபடாமல் இருப்பதற்காக அங்கிருந்த பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் அவர்களை தடுத்தனர்.